பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 78வது அதிகாரம் 53வது வசனம். அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினாள். அவர்கள் சத்துருக்களை கடலில் மூடி போட்டது. எனக்கன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழி நடத்தினார். அவருடைய வாழ்க்கையில் வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினாராம். அவர் வாழ்க்கையில் கடந்து வந்த சூழ்நிலைகளை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா, யாத்திராகமம் 14வது அதிகாரத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பயணப்பட்டு கடந்து வருகிறார்கள். இவர்களை எகிப்தின் ராஜா என்ன செய்கிறான், அவர்களை எப்படியாயிலும் பிடிச்சிடலாம் அப்படின்னு பின்தொடர்கிறான். முன்பாக சமுத்திரம் இருக்கிறது, பின்பாக பார்வோனுடைய சேனை இருக்கிறது. இந்த ஜனங்கள் பின்னே வருகிற எகிப்தினுடைய சேனையை கண்டு அவர்கள் பயந்தார்கள். மிகவும் பயந்ததுனால கர்த்தரை நோக்கி கூப்பிடுறான். ரெண்டாவது, மோசையை நோக்கி சொல்கிற கார்த்தி கவனிங்க, எப்பா எகிப்தில் பிரேத குழி இல்லைன்னு சொல்லியா இந்த வனாந்திரத்தில் எங்களை சாகும்படி எங்களை கொண்டு வந்து சொல்லிட்டுருக்கா. இப்போ நல்லா காணுங்க, நாங்கள் வனாந்திரத்தில் சாகிறத பார்க்கலாம், எகிப்திற்கு வேலை செய்கிறது எங்களுக்கு எப்படி இருக்குமா, நலமாக இருந்திருக்குமே என்று சொல்கிறான். மோசே ஜனங்களை பார்த்து சொல்கிறான், பயப்படாதீங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நீங்கள் பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, காண மாட்டீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, முன்பாக சமுத்திரம் இருக்கிறது, பின்பாக பார்வோனுடைய சேனை அவர்களை துரத்துகிறது. எப்படி பயப்படாமல் இருக்க முடியும்? வழியெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு சாவு நிச்சயம் அப்படிங்கிற நிலையில் வந்துட்டாங்க. ஆனாலும் அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள், மிகவும் பயந்தார்கள். நம்ம வாழ்க்கையில் வருகிற பயம் இருக்கு பாருங்க, அந்த பயம்தான் நம்மளை அடுத்த நிலைக்கு நம்மளை கடந்து போக விடாது. மோசே சொல்றா, நீ பயப்படாதப்பா, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார், நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கம் என்ன? முன்பாக கடந்து போக முடியவில்லையா? எல்லா பக்கத்திலும் நீங்கள் நெருக்கப்படுகிறீங்களா? உங்கள் நெருக்கம் உங்களுக்கு ஒரு பயத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறதா? ஐயோ, நான் என்ன செய்வேன், எனக்கு வேறு வழி தெரியலையே, நான் சாக தான் வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிற நபராக இருப்பீங்க அப்படின்னா, முதல்ல நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் பயந்தீங்கன்னா, ஒரு பக்கம் நீங்கள் ஜெபித்தாலும் இன்னொரு பக்கம் உங்கள் வாழ்க்கையில் வருகிற பயம் இருக்கு பாருங்க, அந்த பயம் உங்கள் ஜெபத்திற்கு பதிலை கொண்டு வராது. முதல்ல பயப்படாதீங்க. யோபு சொல்லுகிறான், நாம் எந்த காரியத்தை குறித்து நாம் பயப்படுகிறோமோ அந்த காரியம் நமக்கு நடக்கும். நான் பயந்த காரியம் நமக்கு நடக்கும். அதனால்
சூழ்நிலைகளை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எசையா 41வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களேயானால், நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாத, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். Glory to God. இந்த நாளில் ஆண்டவர் ஏன் தெரியுமா உங்களோடு கூட இருக்கிறார்? அந்த வார்த்தையை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் பயந்தீங்க அப்படின்னா முன்பாக கடந்து போக முடியாது. கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார். உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். உனக்கு சகாயம் பண்ணும்படி அவருடைய நீதியின் வலதுகரம் உன்னை தாங்கும். ஜெபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த நாட்களில் தன்னுடைய வாழ்க்கையில் பயந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சகாயம் பண்ணும். நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு வாக்கு கொடுக்குறீங்க. என் ஜனங்களோடு கூட இருப்பதற்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு இருப்பதற்கு ஸ்தோத்திரம். எல்லா பயத்திற்கும் விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.